ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் உங்களோட தரித்திரம் எல்லாமே நீங்கிறதுக்கான ஒரு பதிவாக இருக்கும். அதாவது உங்களோட பூஜை அறையில் நீங்கள் சில்லற காசுகளை சேர்த்து வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது. நம்ம எப்பயுமே சில்லற காசுகளை நம்ம ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு தட்டுலேயோ போட்டு வச்சுருப்போம், அப்படி தானே? அப்படி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது சில்லற காசு இதுகளை போட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். க்ளீன் பண்ணுறதுனா எப்படின்னா, அதாவது சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒற்றையே அதில் வந்துடும், தூசி படர விட்டு அதில் நூலாம்படையெல்லாம் படுற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த தவிர நீங்கள் செய்யாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா தரித்திரம் நம்மளை விட்டு போகவே போகாது. கடனுக்கு மேலே கடனை கொடுக்கும், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கொடுக்கும். நமக்கு கடனை தான் அதிகரிக்குமே தவிர கடனை குறைக்கவே குறைக்காது. அதே மாதிரி உங்களோட உங்களோட அந்த சில்லற காசு தட்டில் இருந்து செவ்வாவோ வெள்ளிக்கிழமையோ அந்த காசுல இருந்து எப்பயுமே காசை எடுத்து சில்லற காசுகளை எடுத்து எந்த செலவும் செய்யாதீங்க. அப்படி செஞ்சாலும் அது நமக்கு தரித்திரத்தை கொடுக்கும். அதனால எப்பயும் அந்த பவுலில் இருக்கிற காசை க்ளீனாக வச்சுக்கோங்க. க்ளீனானா தூசி படாமல் வச்சுக்கோங்க. தூசி படாமல் வச்சுருந்தோம்னாலே அந்த எந்த ஒரு கஷ்டமே நமக்கு வராது. நூலாம்பட படிய விடாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ தான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வரோம். நம்ம அந்த இதில் ஒரே ஒரு பொருளை சேர்க்கறது மூலமாக நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே நீக்கும். அது என்ன பொருள்னு தானே கேட்குறீங்க? அதாவது பச்சை கற்பூரங்க. அதை அந்த சில்லற காசோட நடு மத்தியில் நீங்கள் வச்சு செவ்வாய் வெள்ளா வழிபட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ வழிபட்டு வாங்க. நமக்கான பலன் உடனே கிடைக்கும். செஞ்சு பாருங்கள்.